அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இன்னைக்கு 10ஆம் தேதி டிசம்பர் 2025 நடந்தது. எப்பவுமே நான் கோவப்படுவேன், நம்மளே ரத்த கண்ணீர் தான் வருது, அந்த அளவுக்கு வருத்தமாக இருக்குது. இது ஒரு பெரிய நல்ல இயக்கத்தை, நல்ல கழகத்தை எப்படி தன்னம்பிக்கை இல்லாத, திறமை இல்லாத முட்டாள்கள், புரோக்கர்கள் அழிச்சிட்டானுங்க அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதில் பெரிய கொடுமை என்னென்னா, இப்போ விஜய் உண்மையிலே நான் விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன்னான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இவனுங்களே ஆக்கிடுவாங்க போட்டிருக்கு. இவனுடைய முட்டாள்தனத்தால் விஜயோட கட்சி அபரிதமாக முன்னேறிட்டு வருது. அது ஒன்றும் தவறு இல்லை. விஜய் அவன் உழைக்கிறான், எல்லோரையும் அனுசரித்து போகிறான், வர்றவங்களை ஏற்றுக்கிறான். இப்போ செங்கோட்டையும் போய் தாவக்காவில் சேர்ந்தது, அவனுடைய விஜய் கட்சியில் சேர்ந்தது ஒரு நல்ல வலிமைன்னு சொல்லுவான். அது நாஞ்சில் சம்பத்துனாக்க அது அந்தளவுக்கு பயனளிக்குமான்னு தெரில. இருந்தாலும் சேர்த்துக்கிறான் எல்லாரையும். ஒரு கட்சினா எல்லாரையும் சேர்த்துக்கிறது, எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஒரு பேச்சாளர் என்ற முறையில் நாஞ்சில் சம்பத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா கீழ்த்தரமாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் அவன் கீழ்த்தரமான பதில் சொல்லி அவன் வாய் அடைக்கிறதுக்கு பயனுள்ளவனாக இருப்பான். உதாரணமாக இந்த சீமான் கட்சியிலேருந்து பேசுகிறவனுங்க, இல்லை திமுகவில் பேசுகிறவங்க, இவன் அண்ணாதிமுக யார் எந்த கட்சியிலேருந்து பேசணும் சரி, விஜயை பற்றியோ இல்லை அந்த கட்சியை பற்றியோ யாராச்சும் தரக்குறையாக பேசினா அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு சம்பத் ரொம்ப பிரயோஜனமாக இருப்பான். நாஞ்சில் சம்பத் அது சொல்கிறேன். பொதுக்குழு செயற்குழுல நல்ல செய்தி, எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு நல்ல செய்தி என்னென்னா, அங்கே வச்சிருந்த தொண்டர்களுக்காக வச்சிருந்த கரும்புலாம் நல்லா அட்டகாசம் வந்தது. அங்கே இல்லைன்னு வருத்தப்பட்ட அந்த கரும்பு தினம் வந்திருப்பேன், நிச்சயமாக நல்லா இருந்தது. ரெண்டாவது, எல்லா கிழ பசங்களும் நல்லா டை அடிச்சுட்டு வந்திருந்தானுங்க. மூஞ்சியில் கழுதுட்டு அது வேறு விஷயம். எல்லாம் டை அடிச்சுட்டு வந்திருந்தானுங்க. எல்லாம் வாயை பிறந்துட்டு ஏதோ பரிவர்த்தம் மாதிரி உட்காந்துருந்தானுங்க. நல்ல வேலை அவனுக்கு வாயில் எதுவும் ஆடலை, எல்லாம் அந்த ஈலாம் கரும்பு இருக்கிறதுக்கு போயிட்டுதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க தப்பிச்சானுங்க. அதான் அந்த கிழவனுங்களுடைய பிரச்சனை. இப்போ என்ன மாதிரி கிழவனுங்கள் என்ன பிரச்சனைனா, டை அடித்தா என்ன எனக்கு இன்னும் வயசான மாதிரி வயசு அந்த கிழடு தட்டு இன்னும் மோசமாக வெளிப்படும். அதனால் அப்படியே இயற்கை என்ன நமக்கு செய்யுதோ அதை அப்படியே ஆரோக்கியமாக ஏற்றுக்கிறது தான் நல்லது. அது என்னுடைய கருத்து. அப்புறம் இப்போ நான் பொதுக்குழுவில் எல்லாமே அவனையும் வெல்ல முடிய பார்க்கல. வெல்லாம் டை அடித்த கேட்டு இளைஞர்கள் தான். நல்ல வேலை தூங்கி விட எல்லாம் பிரதம வானத்தை பார்த்துட்டு இருக்கானுங்க. எதையோ வச்சு ஏங்குற மாதிரி தெரியுது. அடுத்தது, எனக்கு எப்பயுமே புரிஞ்சுதான் இருக்கிறது இந்த வளர்மதி. எம்ஜிஆர் காலத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, அதில் தப்பிச்சிட்டா. அது எப்படி ஜெயலலிதா காலத்தில் வளர்மதி தப்பிச்சான்னு தெரியல. அவ்வளோதான் போய் மேடையில் வற்றி பேசி அவள் என்னத்தை பேசினான்னு யாருக்கும் புரிஞ்சுதா? ஒரு செயற்குழு பொதுக்குழுனா மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கட்சியோடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு காட்டணும். அதில் ஒரு கட்சி தொண்டர்கள் தலைவர் மத்தியில் ஒரு எழுச்சி, ஆறாவாரம், ஒரு கழிப்பு இருக்கணும். ஒன்றும் கிடையாது. எதுவே எல்லாம் பேசுகிறோம்னா சுரத்து இல்லாத பேசுகிறான். என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு அங்கே மூழ்கிட்டு இருந்தது யார் அப்படின்னாக்க கௌதமி தான். நான் அந்த இடத்துல இருந்திருந்தா கௌதமி ஒரு கொள்கை பரப்பு செயலாளர், அவங்க முதலே கொள்கை பரப்பு செயலாளர் நினைக்கிறேன், அவை தலைவி ஆக்கி அந்த கூட்டத்தை அங்கே கௌதமி தலைமையில் நடத்தியிருப்பேன். அவங்கள பொதுக்குழு அவைத்தலைவர் இப்போ ஏதோ உசைன் உடம்பு செல்ல சொன்னதால் இப்போ ஒரு முனுசாமி, அண்ணாதிமுகலாம் முனுசாமி, பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, அந்த மணி இந்த மணி தான் இப்போல்லாம் காலத்தை ஓட்டுறானுங்க. அந்த காலத்தில் நாங்கள் இருக்கும்போதெல்லாம் குப்பன் சுப்பன்லாம் சொல்லுவாங்க. எல்லா குப்பன் சுப்பனுக்காக தான் அதிமுக பியாடிகளி இருக்குது, குப்பன் சுப்பன் உள்பட அப்படின்னு. இப்போலாம் அந்த மணி இந்த மணி, அந்த சாமி இந்த சாமி இந்த மாதிரி ஆயிடுது. அப்புறம் வேலுமணி பேசும்போது பழனிசாமி மூஞ்சியை பார்த்தேன். அது ஏதோ க்ளோஸ்அப்பை காட்டானுங்க. நான் பார்க்கணும் இல்லை, திடீர்னு கேமரா காட்டினா அவன் வந்துட்டு தான் துடிக்குது, என்னன்னு தெரியல. நான் நினைக்கிறேன்னா பழனிசாமிக்கு இப்போ வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்குன்னு தோணுது. அவனே நினைக்கிறான் போல் இருக்கு. ஏன்டா இந்த பொதுச்செயலாளர் வேணாம், எதை வேணாம் விட்டுடுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியுது அவன் முகபாவனை பார்த்தா. இல்லைன்னா அவன் குடும்பமே காலியிடம் போட்டிருக்குது பணத்தில். ஏன்னா பணத்துக்காக தான் இங்கே இருக்கிறானுங்க. அவன் பேசும்போது கூட 210 தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்றத விட அவன் 10 தொகுதியில் ஜெயிப்போன்னு ஒரு உற்சாகத்தோட சொல்லல, ஒரு சுரத்தோட ஆர்வத்தோட சொல்லியிருந்தா பரவாயில்ல. உண்மை நிலைமை இன்னைக்கு அதிமுக 10 தொகுதியில் கூட ஜெயிக்க போதில்லை. வருத்தமான விஷயம்.
அதை வளர்மதியெல்லாம் நான் வந்து வெளியில் தொண்டர்கள் கரும்புலாம் தின்னு அசுத்தப்படுத்துறானுங்கள, அதை சுத்தப்படுத்தி வெளியில் அனுப்பியிருப்பேன். அவளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்குது. அதுதான் அந்த அவளுக்கு கட்சியில் அதை தான் அவளை பயன்படுத்தலாம். அவளுக்கெல்லாம் இந்த நூற்றாண்டில் இந்த இளைஞர்களை வழிநடத்தி செல்கிற அளவுக்கு அவளுக்கு அறிவு கிடையாது. ஏதோ சம்பாரிச்சா அவளை எப்போ தூக்கி எறிஞ்சிருக்கலாம். காலத்தின் கட்டாயம் அதிமுகலாம் இது மாதிரி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க கையில் மாட்டிக்கிட்டு முடிக்குது. எல்லாருக்கும் ஒன்று தெரியுதுன்னு நினைக்கிறேன். உண்மை உணருதுன்னு தெரியுது. அவன் மூஞ்சில் அவ்வளோ எழுதி ஒட்டி இருக்குது. எல்லாம் அந்த டை அடித்தவனுக்கு, அது எல்லாம் டை அடிக்கிறவனுக்கு, தொழில் செய்கிறவனுக்குலாம் நல்லா எல்லாம் வருமானம் வந்துருக்கும். எல்லாம் கேட்டு இளைஞர்கள்லாம் எல்லாம் அட்டகாசமாக டை அடிச்சுக்கிறாங்க. அதுப்பா அந்த பணத்தை ஒழுங்காக ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு ஆரோக்கியமான செயலை செய்யறதுக்கு பயன்படுத்தலாம். சரி, டை அடிக்கிறது ஒரு நாகரிகம். அடுத்தது எதுவும் துண்டு போட மாட்டாங்க. அது என்ன தெரியல, துண்டு போடக்கூடாதோ என்னன்னு தெரியல. இன்னும் பெரிய புதிய நாகரிகத்தை உருவாக்குறானுங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 அலர்ட்டாக ஒரு மூழ்கிட்டு ஒரு நல்ல பண்பாடோட நடந்துக்கிற மாதிரி, அது நடிகைன்றதால எனக்கு தெரியல. எப்படி பொதுக்கூட்டத்தில் எப்படி பொது மாதிரியில் எப்படி நடந்துக்கணும், கவனிக்கிற மாதிரி காட்டுறது கௌதமி தான். கௌதமிக்கு வந்து அதிமுக சரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். கௌதமிக்கு அறிவு இருக்குன்னு எனக்கு தோணுது. நடிகைக்காக அழகாக இருக்கிறதுக்காக சொல்ல, ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்குது கௌதமி மேலே. அது அதிமுக பயன்படுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்படி பார்க்கும்போது அடுத்து பவானி சாகரில் ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசுறதை பார்த்தேன். இளைஞர் மத்தியில் தத்தளிக்கிறாரு மனுஷன். அந்த அதிமுக இதய துடிப்பு பெருமைக்காக சொல்ல செங்கோட்டையன், அந்த செங்கோட்டையன் அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் இல்லாதது தெரியுது. அந்த व्यசனம் எல்லார் முகத்துலையும் தெரியுது. எல்லாருக்கும் நல்லா தெரியுது. பல பேருக்கு பதவியோட வந்து கலந்துக்கிற பொதுக்குழு செயற்குழு தான் கடைசியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ ஆக போகிறதில்ல. அப்படி சொல்லும்போது நம்ம சண்முகம், விழுப்புரம் சண்முகம் ஞாபகத்து வருது. நம்ம சண்முகம் வந்து ஏதோ கத்துனதுக்காக, ஏதோ கோவப்படுறதுக்காக திமுக கருணாநிதி ஸ்டாலினை பற்றி பேசி பார்க்குறான். அவனுக்கு உண்மையான கோவத்தை வந்து அடக்கி வச்சு பேசுகிறான்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் போனது அவனுக்கு ஒரு பாதிப்பு உருவாக்குன மாதிரி தான் தோணுது. அவனை வந்து இதே மனந்திருந்து பேசுகிறான்னாக்க பழனிசாமியை விளாசி தூக்கி வெளியே கடாசிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, என்ன செய்யறது? அவனுக்கு தான் கடைசி சான்ஸ் ஒரு எம்பியாக இருந்து எம்எல்ஏவாக இருந்து பார்க்குறதுக்கு. இனிமேல் அவன் வந்து பொதுக்குழு செயற்குழுக்கு வந்தான்னா அவன் சொல்ல மாதிரி உயிராக இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கலாம். அது வந்து யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. நல்ல செய்தி தான். ஆனால் ரொம்ப வருத்தம். ஒரு நல்ல பெரிய அரசியல் இயக்கம் அழிக்கப்பட்டிருக்கு புரோக்கர் பசங்களால். முட்டாள் பசங்க, திறமை இல்லாதவனுங்க. நிறைய பேர் சொல்லுவானுங்க அந்த காலத்தில் சசிகலா நடராஜன் தான் ஜெயலலிதாவை இயக்குறான்னு. அதெல்லாம் சும்மா. ஜெயலலிதாவுக்கு இருந்த அறிவு, திறமை, துணிவு, எல்லாரையும் போட்டு வாங்குற அந்த விவேகம், அந்த வேகம் இந்த பையன்கள் எவனும் கிடையாது. எம்ஜிஆருடைய பாணி வந்து பெருந்தன்மையான பாணி. சரி, மன்னிச்சு செய்ப்பாங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஜெயலலிதா வந்து மன்னிச்சுப்பாங்க. இருந்தாலும் திறமை, அறிவு, துணிவு இருக்கிறத அவங்க ரொம்ப பாராட்டுவாங்க. அது எல்லாமே இந்த கூட்டத்தில் காணா. இதில் வந்து ஒருங்கிணைப்போம், ஒத்துழைப்போம், அது மாதிரிலாம் தீர்மானம் ஏற்றுவோம் அப்படின்லாம் நான் ஒன்றும் எதிர்பார்க்கல. அது மாதிரி விஷயத்தெல்லாம் இது மாதிரி பொதுக்குழு செயற்குழுலாம் ஒன்றும் பப்ளிக்காக செய்ய முடியாது. காலம் கடந்துக்கிட்டே போகுது அதிமுகவில். இப்போ யாரெல்லாம் பழனிசாமியெல்லாம் நம்பி இருக்கீங்களோ, நீங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கலாம், ஒன்றிய செயலாளர் இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், உங்களுக்கெல்லாம் அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு தோணுது. இன்னும் 100 நாள் தான் திமுக காணாமல் போயிட்டுன்னு சண்முகம் பேசினான் விழுப்புரம். இன்னும் 100 நாளில் நீங்கள்லாம் காணாத போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் உண்மையான சரியான அறிவுரை, அதிமுக காப்பாற்றப்படணும், தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி உருவாக வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக நான் சொல்கிறது என்னென்னா, ஒழுங்காக பழனிசாமியை பதவியிலேருந்து விளைய சொல்லிட்டு 10-15 பேரை கொடுத்த ஆட்சி மன்ற குழு அமைச்சு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நிறைய கட்சியை வலுப்படுத்தணும். இப்போல்லாம் சும்மா இந்த ஐடி கம்பெனி, ஐடி விங்கு, தொழில்நுட்ப பிரிவு அப்படிலாம் சொல்லி சும்மா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க தான் கட்சியில் என்ன சொல்கிறது, பூத் கமிட்டிலேருந்து அந்தந்த கமிட்டிலாம் சும்மா பேப்பர்லேயும் கம்ப்யூட்டர்லாம் உருவாக்கிட்டு இருக்கானுங்க. இதனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. திரும்ப இந்த பவானி சாகர் தொகுதியில் ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையனை பாருங்கள், எந்த அளவுக்கு
இளைஞர்களை இந்த 10-15 நாளில் அவர் அந்த ஏரியாவில் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள எழுச்சியை பாருங்கள். அந்த எழுச்சியெல்லாம் அதிமுகவில் இருக்க வேண்டிய எழுச்சி. அந்த இளைஞர்கள்லாம் அதிமுகவில் இருக்க வேண்டிய இளைஞர்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா முதல் மாதிரியே அரசியல் பண்ணி திமுக பண்ணுற அட்டுழித்தை நம்ம திரும்ப வந்து பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறானுங்க. அதிமுகனுங்க இருக்கிறவனுங்க எல்லாம் படு மோசம். அவனுங்கெல்லாம் தூக்கி எறியப்படணும். கட்சியில் இருக்கட்டும், கட்சி பதவியிலேருந்து தூக்கி எறியப்படணும். அவனுங்க கட்சிக்காக உழைக்கட்டும். ஆனால் இளைஞர்கள், படித்தவர்கள், திறமையானவர்கள், நேர்மையானவர்கள், விவேகம் உள்ளவர்கள்லாம் கட்சியில் வரணும். கட்சியில் வேட்பாளர்கள் வரணும். அப்போ தான் கட்சி வந்து வெற்றி பெற முடியும். அதே சொல் வந்து திமுகவும் பொருந்தும். திமுகவில் அவங்க வந்து வேட்பாளர்கள்லாம் நல்ல இளைய ரத்தத்தெல்லாம் புகுத்தலை, படித்தவர்கள்லாம் புகுத்தலைன்னா திமுகவும் அடி வாங்கணும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இல்லை விஜய் தேவையில்லாமல் அரசியலில் வலுப்பெற்று வராங்கன்னா அதுக்கு காரணம் அதிமுகவும் திமுகவும் பண்ணுற தவறு தான். இந்த பாரதிய ஜனதா கட்சி, மோடி, அமித்ஷா இவனுங்கெல்லாம் மறந்துடுங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரைட்? இப்போ வாழ்க்கையிலே கூட சொல்கிறேன், நம்ம குடும்பத்தில் ஒன்று செய்யணும்னு நம்ம முயற்சி பண்ணி நம்ம செய்யணும். எவனோ வந்து நமக்கு பணம் கொடுத்தா கூட எவனோ வந்து நமக்கு செஞ்சுட்டு போக மாட்டான். சிலதெல்லாம் நம்மளே எடுத்து செய்யணும். அது மாதிரி தான் அதிமுக இன்னைக்கு அவங்களே எடுத்து செய்யணும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏதோ வயசானவனுங்க வயோதிகர் கூட்டம் மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு கூட எல்லாம் வாயை பொழுதுட்டு வாயை மிக்கலன்னு சொன்னால அது மாதிரி தான். அந்த ஈலாம் கரும்பு இருந்த இடத்துக்கு போயிட்டு நினைக்கிறேன். வெளியில் பரிதாபமாக இருக்குது. எவன் மூஞ்சிலையும் தன்னம்பிக்கை இல்லை, எவன் வார்த்தைகளையும் சுரத்து இல்லை. உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன். அதிமுக இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக வந்து இந்த 2 மாதத்தில், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டாங்க, நீ வந்து பொதுச் செயலாளராக இருக்க வேண்டியதானே. நிச்சயமாக நான் பொதுச் செயலாளர் இருந்தால் என்ன செய்வேன்னா, கௌதமி அவை தலைவியாக வைக்குவேன். அது மாதிரி நிறைய அந்த மகளிர் அணியை கௌதமி இன்சார்ஜ் விட்டு வலுப்படுத்த சொல்லுவேன். தமிழ்நாடு முழுசும் நிறைய படித்தவங்களை கொண்டு வர சொல்லுவேன். ஏன்னா அது கௌதமிக்கு அந்த திறமை, அறிவு எல்லாம் இருக்குது. இளைஞர்களை, படித்தவர்களை, லாயருங்க, டாக்டருங்க, இன்ஜினியருங்களை நிறையா அவங்களுக்காக நிறைய முக்கியத்துவம் கொடுத்து உள்ளே கொண்டு வருவேன். அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ், இன்னும் கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்னும் சாஃப்ட்வேர் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவனுங்க. நான் சொல்கிறது கூலிக்காக மாரடிக்கிற சாஃப்ட்வேர் கிடையாது. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருப்படியான செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்க. சும்மா எடுத்தவொடனே ஒரு மீம்ஸ் போடுறானுங்கன்றானுங்க, இல்லை 4 பேரை திட்டி இந்த ஜாதி கட்சியில் முட்டா பசங்க எழுதுறானுங்கள்ல, அது மாதிரி எழுதுறதுக்காக இந்த ஐடி கம்பெனி இது யூனிட் கிடையாது. ஒரு அறிவுபூர்வமாக, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி கொண்டு வந்தால அது மாதிரி ஒரு விவேகத்தோட எலான் மஸ்க் மாதிரி ஒரு நல்ல படித்த திறமையான தன்னம்பிக்கையுள்ள அறிவுள்ளவனை கொண்டு வரணும். அப்போ தான் வந்து கட்சி உருவாகும். இப்போ இருக்கிற எவனும் திரும்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆக போகிறது கிடையாது. ரொம்ப வருத்தமான விஷயம். சரி, நீங்கள் இப்போ இந்த ஒரு நான் சொன்னேன், என்ன போயிச்சாலும் இது மாதிரி கட்சியில் மாற்றம் கொண்டு வருவேன். எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்றைக்கி ஜனவரி 17 நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து கட்சியில் யாரெல்லாம் வந்து சேரணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் எம்ஜிஆர் சமாதிக்கு அங்கே அந்த இடத்துக்கு வாங்க, நினைவு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூப்பிட்டு வந்து தலைமை கழகத்தில் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்ன கட்சியில் சட்டப்பூர்வமான உறுப்பினர் அட்டை கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஆலோசனை நடத்தி அந்த ஒரு ஜனவரி மாதத்துக்குள்ளே கட்சியை ஒழுங்குபடுத்தி ஜனவரி முடியறதுக்குள்ள கூட்டணி பற்றி ரொம்ப கவலைப்பட மாட்டேன். அதிமுக சரியான வலிமையாக இருந்தாலே சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுத்து 234 தொகுதியிலையும் கூட்டணி இல்லாத அதிமுக வேட்பாளரை நிறுத்தி ஜெயிக்க வைப்போம். பணம் எப்படி வரும்? மக்களே கொடுப்பாங்க. நம்ம போய் அவங்களுக்கு பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் கற்பனை. சொல்லுவீங்க எங்கேயோ வந்து பேசுகிறான்னு. உண்மைதான். உண்மையை வருத்தப்படுறேன். பார்ப்போம், காலம் என்ன பதில் சொல்லுன்னு பார்ப்போம். ஆனால் பழனிசாமியை வச்சு கட்சி அழிக்காதீங்க. அவனையும் என் குடும்பத்தையும் தூக்கி எறிஞ்சிடுங்க. ஒரு நல்ல திறமையானவங்களை கொண்டு அதிமுக நடத்துங்க, தான் நல்லது. உங்கள் இடத்துலாம் காலமே அவங்களை திருத்தும். இல்லைன்னா காலத்தால் நீங்கள் அழிஞ்சு போவீங்க.